ஹாய், வெல்கம் டு டெக் ஆஃப் டவுன். நேற்று வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிருந்தது. ஸோ இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நானும் நல்ல நல்ல கண்டென்ட் போட ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி என்ன பார்க்கலாம்? இன்றைக்கி ஒன்றும் இல்லை, பேசிக்ஸில் இப்போது சிஸ்டம் ஒன்று ஆன் பண்ணுறோம், ஈவன் சிபியூ ஆன் பண்ணுறோம், லேப்டாப் ஆன் பண்ணுறோம். ஆனால் அதுக்கு நடுவில் என்ன நடக்குது? டேரெக்டாக நம்ம ஸ்க்ரீன் வருது, அவுட்புட் பார்த்துடுறோம். ஆனால் இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் என்ன நடக்குதுன்றதை நம்ம என்றைக்குமே யோசிச்சது கிடையாது இல்லையா? அதை தான் இன்றைக்கி பார்ப்போம். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே என்ன நடக்குது, எதனால் நம்மளுக்கு இந்த ஸ்க்ரீன்லாம் வருது, எதனால் அவுட்புட் வருது. ஸோ இதெல்லாம் நம்ம ஃப்ளோ பார்த்துட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து போக போக உங்களுக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். எடுத்தோடனே நான் போயிட்டு திஸ் இஸ் கால்டு வேரியபிள், திஸ் இஸ் கால்டு ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றது எடுத்தேன் அப்படின்னா நானும் 100ல் ஒரு யூடியூப் சேனலாக தான் மாறிடுவேன். ஸோ அப்படி இல்லை, நம்ம எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போகும்போது ப்ராப்பராக கேட்டகரைஸ் பண்ணி தான் எடுத்துகிட்டு போக போகிறோம். ஸோ அதனால் இங்கே ஹை லெவலில் பார்க்க போகிறோம், டெப்த்தாக பார்க்க போகிறதில்ல. ஏன் டெப்த்தாக இங்கே பார்க்க போகிறதில்லன்னா, அதுக்கு பதிலாக நான் தனியாக ஓஎஸ் வச்சுருக்கேன், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பிளேலிஸ்ட் தனியாக வச்சுருக்கேன். ஸோ அதில் நம்ம வந்து இன்டெப்த்தாக பார்க்கலாம். பட் இதில் வந்து என்னென்ன நடக்குது, எதை தாண்டி நம்மளுக்கு வந்து அவுட்புட் போயிட்டு நம்மளுக்கு ஸ்க்ரீன் வருதுன்றத விஷயத்தை மட்டும் பார்க்கலாம். சரி, ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு என்ன நடக்குது அப்படின்னா, உங்களுடைய பவர் பட்டன், இது பட்டன் வச்சுக்கலாம், இது பட்டன், இதை பவர் பட்டன். இந்த பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே கரண்ட் வரும். கரெக்டாக? கரண்ட் தான் வரணும், எலக்ட்ரிசிட்டி வரும் இல்லையா? இந்த கரண்ட் எங்கே வரும் அப்படின்னா நேராக உங்களுடைய போர்டுக்கு வரும். இங்கே போர்டில் வந்தக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு போஸ்ட் அப்படின்ற ஒரு டெஸ்ட் நடக்கும். இந்த டெஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, டெஸ்ட்னாலே நம்மளுக்கு ஏதோ ஒரு டெஸ்டிங் நடக்குதுன்னு அர்த்தம். அப்போது அங்கே ஹார்ட் டிஸ்க்கு செக் பண்ணோம், எஸ்எஸ்டியே செக் பண்ணோம், கரெக்டாக மவுண்ட் ஆகிருக்கா அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு உங்களோட ரேம் கரெக்டாக இனிஷியலைஸ் ஆகிருக்கா. நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்குது, உங்களுடைய ஜிபியு, நெக்ஸ்ட்டு உங்களுடைய கீபோர்டு எக்ஸட்ரா என்னென்னலாம் நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கீங்களோ, மவுஸு எல்லாமே வந்து கரெக்டாக மவுண்ட் ஆகிருக்கான்றதை செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது, உங்களுடைய பயாஸ், பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம். ஓகேவா? இந்த பயாஸ் கூடயே வந்து ஃப்ரிம்வேர் அப்படின்னு ஒன்று வரும். ஃப்ரிம்வேர், ரோமு, இந்த ரேம் பார்த்துருப்போம். ரோம்ன்றது வந்து ரீட் ஒன்லி மெமரி. ஸோ இதில் வந்து ரீட் மட்டும்தான் இருக்கும், ரைட் இருக்காது, அப்டேட்லாம் எதுவுமே இருக்காது, தெரியும், ரீட் ஒன்லி மெமரி. ஓகேவா? ஸோ இந்த ஃப்ரிம்வேரும் இந்த ரோமும் மட்டும் நான் அப்புறமேட்டா எடுக்கிறேன், இது டெப்த்தாக. ஸோ பயோஸ்க்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுடைய பூட் லோடருக்கு ஸ்ட்ரெயிட்டாக போயிடும். பூட் லோடர், இதுக்கு முன்னாடி நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது, நான் தான் சொன்னதே ஃபஸ்ட் எடுத்தவொடனே நம்ம வந்து ஹை லெவலில் தான் பார்க்க போகிறோம். ஸோ பூட் லோடர் என்னென்ன பூட் லோடர் இருக்குது? ஒன்று க்ரப்ன்றது வந்து இதுக்குள்ளே தான் கர்னல்லாம் இருக்கும். கர்னல், ஃபைல் சிஸ்டம், ஓஎஸ்க்கு தேவையான கிராஃபிக் யூசர் இன்டர்ஃபேஸ், ஜியூஐ இதெல்லாமே இதில் தான் இருக்கும். ஸோ விண்டோஸ்க்கு விண்டோஸ் பூட் லோடர் அப்படின்னு ஒன்று இருக்குது. நான் க்ரப்ன்றது வந்து இட்ஸ் ஃபார் லினக்ஸ்க்காக பண்ணப்பட்டது. க்ரப் மாதிரி நிறையாவும் இருக்குது. ஸோ க்ரப்ன்றது கொஞ்சம் ஃபேமஸாக போயிட்டுருக்க ஒரு கர்னல் சிஸ்டம். ஓகேவா? ஸோ இந்த பூட் லோடர் ஆனக்கப்புறம் என்ன நடக்கும், அவ்வளோதான், உங்களுடைய லாக் ஸ்க்ரீன் வரும். லாக் ஸ்க்ரீன் வரும். லாக் ஸ்க்ரீனுக்கு அப்புறம் உங்கள் ஜியூஐக்கு போயிடலாம். ஸோ இங்கே எல்லாருமே வந்து விண்டோஸ்க்கு போகணும்னு சொல்ல மாட்டாங்க, ஜியூஐ அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம இந்த டேர்ம் தான் யூஸ் பண்ணணும். இதுதான் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் தான். அது என்ன வேணால் இருக்கலாம், ஈவன் தோ அது லினக்ஸாக இருக்கலாம், யூனிக்ஸாக இருக்கலாம், விண்டோஸாக இருக்கலாம். இந்த மாதிரி தனித்தனியாக சொல்லிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக ஜியூஐ, கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்னால் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களே, உங்களுடைய ஃபைல் சிஸ்டம், உங்களுடைய ஃபோட்டோஸ் இதெல்லாம் நீங்கள் லேப்டாப்பில் பார்க்குறீங்களே, அதுதான் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஈவன் தோ நம்ம இன்டர்ஃபேஸ் வந்து ஊப்ஸ் கான்செப்டில் பார்ப்போம். இந்த இன்டர்ஃபேஸ்னால் என்ன அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம் அதில். சரி, பேசிக்காக உங்களுக்கு இதெல்லாமே புரிஞ்சிச்சா? பவர் சப்ளை வரும், போர்டில் எல்லாத்தையுமே செக் பண்ணும், கரெக்டாக மவுண்ட் ஆகிருக்கான்றதை பார்க்கும். நெக்ஸ்ட்டு உங்களுடைய பயாஸ்க்கு வரும், பயாஸ் எல்லாத்தையுமே வந்து ரீட் பண்ணும். எங்கேருந்து ரீட் பண்ணும்? சார் இங்கேருந்து ஒரு ஸ்டெப்பை நான் விட்டுட்டேன். இந்த பயாஸ் வந்து ஆக்சுவலாக உங்களுடைய பூட் லோடர் எங்கேருந்து செக் பண்ணும் அப்படின்னா ஹார்ட் டிஸ்க். இப்போ தான் எஸ்எஸ்டி வந்து இல்லையா, அப்போல்லாம் ஹார்ட் டிஸ்கில் தான் நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ எஸ்எஸ்டி வந்தனால எஸ்எஸ்டியும் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஈவன் எஸ்எஸ்டியிலேருந்து இந்த பயாஸ் வந்து போய் செக் பண்ணி இந்த பயாஸ் இந்த எஸ்எஸ்டியிலேருந்து தான் பூட் லோடரே ஆகும். ஓகேவா? இந்த ஸ்டெப் நான் விட்டுட்டேன். ஸோ பயாஸ்லேருந்து ஹார்ட் டிஸ்க் வரும். இப்போ எஸ்எஸ்டின்றதுனால சில பேர் எஸ்எஸ்டிலையும் மவுண்ட் பண்ணியிருப்பாங்க, ஹார்ட் டிஸ்க்லையும் மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. அது டிபெண்ட்ஸ் அப்பான் அவங்களுடைய சிஸ்டமோடைய கான்ஃபிகரேஷனை பொறுத்து. ஸோ அது வந்து மாறும்.
அதனால் இங்கே இந்த மீடியம்லேருந்து இந்த ஹார்ட் டிஸ்க் மீடியம்லேருந்து பூட் லோடருக்கு சப்ளை வரும். இந்த பூட் லோடர் தான் உங்களுடைய ஆக்சுவல் கர்னலே இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. கர்னல் அப்படின்னா அது உள்ள தான் எல்லாமே இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. அது மாதிரி விண்டோஸ்க்கு தனியாக இருக்குது. ஓகேவா? ஸோ இது கிளியரா? நெக்ஸ்ட் போயிடலாமா? ஓகே. இது எதுக்கு சொல்கிறீங்க அப்படின்னா, ஆக்சுவலாக தெரிஞ்சிருக்கணும்ல, இதெல்லாம் நடக்காமல் எப்படி டேரெக்டாக நம்ம ப்ரோக்ராம்ன்றதுக்கு குதிக்க முடியும்? ஒன்று என்ன நடக்குதுன்னே தெரியாமல் நம்ம பண்ணுறது வேஸ்ட் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் பார்ட் என்னது? ஸோ இங்கே இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என்ன அப்படின்னா, ப்ரோக்ராமிங்னா என்னது? பூட் பண்ணி உள்ளே வந்துட்டோம், எனக்கு வந்து ஒரு ஸ்க்ரீன் கிடச்சிருச்சு. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்? வெல், நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக தான் கண்டிப்பாக இருக்கணும். இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு டெவலப்பராக ஆகணும் அப்படின்ற ஒரு எய்மில் தான் இந்த வீடியோ பார்த்துட்ருப்பீங்க. ஸோ நான் நார்மல் யூஸரை பற்றி இப்போ இங்கே பேச போகிறதில்ல. ஆஸ் அ டெவலப்பராக நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்றத மட்டும் பற்றி நம்ம பேசலாம். ஓகே, கூல். நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்ம உள்ளே வந்தோடனே ஏதோ ஒரு விஷயத்தை டெவலப் பண்ண போகிறோம் இல்லையா? ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம டெவலப் பண்ண போகிறோம். ஏன் டெவலப் பண்ண போகிறோம்? ஆப்வியஸாக யூசர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்காக தான் டெவலப் பண்ண போகிறோம். யூசர்ஸ்க்காக தான் நம்ம எல்லாத்தையுமே டெவலப் பண்ணுறோம். சரி, இந்த யூசர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நம்ம டெவலப் பண்ணுறோம். நெக்ஸ்ட் என்ன? இந்த டெவலப்மெண்ட் ப்ராசஸ். ஓகே, இந்த டெவலப்மெண்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னா என்ன? சரி, இதை பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ரோக்ராம் அப்படின்னா என்னன்னு பார்த்துருவோம். வாட் இஸ் மீன் பை ப்ரோக்ராம்? சரி, இந்த வீடியோ ஒரு 5 minutes பாஸ் பண்ணிவிட்டு நீங்களே யோசிச்சு பாருங்கள். ப்ரோக்ராம்னா என்ன? எதுக்கு நம்ம வந்து HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட், ஜாவா, ஸ்ப்ரிங் பூட், டேட்டாபேஸு, இது நம்ம எதுக்கு படிக்கிறோம்? எண்ட் ஆஃப் த டே இந்த ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு தான் படிக்கிறோம் இல்லையா? இதை சுற்றி வரப்போகுது. அப்போது மெயினாக கோர் இதுதான். ப்ரோக்ராம் அப்படின்றது தான் கோர். கரெக்டாக? நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு இது தெரிஞ்சது ப்ரோக்ராம் இதுதான் கோர் அப்படின்றது. ஓகேவா? சரி, இந்த ப்ரோக்ராம் என்ன பண்ண போகிறோம்? இந்த ப்ரோக்ராமை எப்படி பண்ண போகிறோம்? சிம்பிள் தான், ரொம்ப சிம்பிள். ப்ரோக்ராமை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிள். இந்த ப்ரோக்ராம்லேருந்து என்ன பண்ண போகுது? அவுட்புட் வரப்போகுது இல்லையா? அவுட்புட் வரப்போகிறதுனால தான் ப்ரோக்ராம் எழுதுகிறோம், அதுக்கான அவுட்புட் வரப்போகுது. சிம்பிள். சரி, இப்போது வாட் இஸ் மீன் பை ப்ரோக்ராம்? நீங்கள் உங்களுடைய எக்ஸாம்ஸ் மாதிரிலாம் கிடையாது, நீங்கள் வந்து படித்தது தான் எழுதணும் அப்படின்ட்டு. அதேமாதிரி கதை எழுதுறதுக்கும் கிடையாது. ஆக்சுவல் ரியல் டெஃபினிஷன் நம்ம இங்கே பார்ப்போம். ஓகேவா? ஓகே, வாட் இஸ் மீன் பை ப்ரோக்ராம்? சரி, ப்ரோக்ராம்ன்றதை வந்து ஒரு ரியல் லைஃப்பில் யோசிச்சு பாருங்களேன். கோடிங்கெல்லாம் மறந்துடுங்க, கோடிங்கெல்லாம் அப்புறமேட்டா நம்ம வச்சுக்கலாம். ப்ரோக்ராம்னா என்னது? உங்களுடைய ஸ்டைலில் வந்து உங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, ஓகேவா? ஈவன் அது ஒரு மேரேஜாக இருக்கலாம். அங்கே என்னப்பா, அதுவும் ஒரு ப்ரோக்ராம் தானே, மேரேஜுன்றதும் ஒரு ப்ரோக்ராம் தானே. இதை கன்சிடர் பண்ணி ஒரு மேரேஜ் ஒன்று நடக்குது. சரி, இந்த மேரேஜுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சில டெக்கரேஷன் பண்ணுவாங்க. ஏன் டெக்கரேஷன் பண்ணுறோம்? ஏன்பா டெக்கரேஷன் பண்ணுறோம்? அட் த எண்ட் ஆஃபில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல அவுட்புட் கிடைக்கணும். இப்போது டெக்கரேஷன் பண்ணுறனால நம்ம ஒரு ஃபோட்டோவோ இல்லை வீடியோவோ எடுக்கும் பொழுது பேக்ரவுண்ட் நல்லா இருக்கணும் இல்லையா? அதுக்கு தானே டெக்கரேஷன் பண்ணுறோம். ஓகே, இந்த மேரேஜ் ஃபங்க்ஷனை நல்லா ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணிக்கேன். ஸோ இந்த மேரேஜ் ஃபங்க்ஷனும் ஒரு ப்ரோக்ராம் தான். ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த மேரேஜுக்கு தேவையான ஒர்க்ஸ் பண்ணுறாங்க. அந்த மேரேஜுக்கு ஒர்க் பண்ணால் தான் லாஸ்ட்டாக ஒரு அவுட்புட் எடுக்க முடியும். அந்த மேரேஜ்லேருந்து வர உங்களுடைய சொந்தக்காரங்க, உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து பார்த்துட்டு அந்த மேரேஜோடைய டெக்கரேஷன் பார்ப்பாங்க. ஸோ ஒரு நல்ல அவுட்புட் ஒன்று கிடைக்கும் இல்லையா அட் த எண்ட் ஆஃப் டே? அதனால தானே ப்ரோக்ராம் எழுதுகிறோம். ஸோ அதே தான் ப்ரோக்ராம்ன்றது. அதுதான் நம்ம அதுக்கு முன்னாடி ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம், நெக்ஸ்ட்டு அதோடைய அவுட்புட்டை பார்க்க போகிறோம். இப்போ இந்த ப்ரோக்ராம் ஃப்ளோ பார்க்குமா? சரி, ப்ரோக்ராம்ன்றதை யோசிச்சு பார்ப்போம். இப்போது இங்கேருந்து இன்புட் வரப்போகுது, அதாவது இன்புட் இப்படி வரப்போகுது. ஓகேவா? இன்புட் வந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு
அதுக்கு ஒரு அவுட்புட் கண்டிப்பாக இருக்கணும். அவ்வளோதான் ப்ரோக்ராம். இதான் ப்ரோக்ராம். ஒரு இன்புட் கொடுக்குறாங்க, அதுக்கான அவுட்புட் வருது. இப்போது நான் 1 கொடுத்தேன்னா எனக்கு 1ன்ற அவுட்புட் வரணும். நான் 2 கொடுத்தேன்னா 2ன்ற அவுட்புட் வரணும். அவ்வளோதான் ப்ரோக்ராம். இதான் ப்ரோக்ராம். இதான் இவ்வளோ சிம்பிள் டேர்மாக நான் சொல்லியிருக்கேன். ப்ரோக்ராம்ன்றது வந்து ஸோ இந்த ப்ரோக்ராம் பண்ணுறனால என்ன நடக்குது? இந்த ப்ரோக்ராம் பண்ணுறனால நம்ம யூசர்ஸுக்கு தேவையான சாஃப்ட்வேர் பண்ண முடியுது. சாஃப்ட்வேர் பண்ண முடியும். ஸோ எண்ட் ஆஃப் த டே யூசர்ஸ் யூஸ் பண்ண போகிறாங்க இந்த சாஃப்ட்வேர். ஸோ இந்த சாஃப்ட்வேரை நம்ம எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக எழுதணுன்றதை மட்டும் யோசிச்சுக்கோங்க. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே வந்து லாஸ்ட்டாக நிறைய யூசர்ஸ் வந்து அது யூஸ் பண்ண போகிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த சாஃப்ட்வேரை இப்போ நம்ம பில்ட் பண்ண போகிறோம். இதுதான் நம்மளுடைய கோர் ஐடியாவே. ஓகேவா? இந்த சாஃப்ட்வேரை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். இப்போது ஸ்டார்டிங் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? நெக்ஸ்ட்டு ஓகேவா? ப்ரோக்ராம்னா என்னது? ஒரு இன்புட் கொடுக்கும், ஒரு அவுட்புட் நம்ம வாங்குகிறோம். ஸோ இதான் ப்ரோக்ராம்னு நம்ம பார்த்தாச்சு. இந்த ப்ரோக்ராமை எப்படி அச்சீவ் பண்ண போகிறோம்? நம்ம சிஸ்டமில் எப்படி அச்சீவ் பண்ண போகிறோம்? ரியல் டைமில் நம்ம அச்சீவ் பண்ணிடலாம். சிஸ்டமில் எப்படி அச்சீவ் பண்ண போகிறோம்? ஆப்வியஸாக. ஸோ இதுக்கு தான் இங்கே வரப்போகிறது கோடிங் மூலியமாக தான் நம்ம அச்சீவ் பண்ண போகிறோம். ஸோ கோடிங்குன்றதை நான் நார்மல் டேர்மாக சொல்லிட்டேன். ஆக்சுவலாக கோடிங்னா என்ன? கோடிங் அப்படின்னா சிம்பிள் டேர்மில் சொல்லும் போது நம்ம லேப்டாப் கிட்ட பேச போகிறோம். இப்போது நம்ம ஃபங்க்ஷனில் மேரேஜில் டெக்கரேஷன் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ நம்ம கீழே இருக்க லேபர்ஸ் கிட்ட என்ன பண்ணுவோம்? இதை இங்கே ப்ளேஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். அதே தான் நம்ம யூசர் இல்லை, இங்கே யூசர்ன்னு சொல்கிறத விட லெட்ஸே வந்து ப்ரோக்ராமர். ஸோ இப்போலேருந்து நம்ம ப்ரோக்ராமர் ஆகிட்டோம். ஸோ அதனால் ப்ரோக்ராமர்னே போட்டுப்போம். ஒரு ப்ரோக்ராமர் ஒரு கம்ப்யூட்டர் கிட்ட பேச போகிறோம். ஸோ ஆஸ் அ ப்ரோக்ராமராக நம்ம இன்புட் கொடுக்க போகிறோம். ஆஸ் அ ப்ரோக்ராமராக நம்ம இன்புட் கொடுக்க போகிறோம். ஆஸ் அ கம்ப்யூட்டராக நம்மளுக்கு அது ஒரு அவுட்புட் கொடுக்க போகுது. ஓகேவா? என்ன நடக்க போகுது நான் இன்னும் கிளியராக எடுக்கிறேன், இருங்க. இப்போ இந்த ப்ரோக்ராமை இங்கே யோசிச்சு பார்ப்போம். ப்ரோக்ராமர் ஸோ ஒரு ப்ரோக்ராமர் ஆஸ் அ இன்புட்டாக கொடுக்குறாங்க. யார்கிட்ட? கம்ப்யூட்டர்கிட்ட ஒரு இன்புட்டாக கொடுக்குறோம். ஸோ இந்த கம்ப்யூட்டர் நமக்கு ரிட்டர்ன் பேக்காக ஒரு அவுட்புட் கொடுக்குது. இதுதான் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமை எழுதுறதுக்கு தான் நம்ம கோடிங் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கோடிங்கில் கோட் பண்ண போகிறோம். ஓகே, ஸ்டில் நம்மளுக்கு கம்ப்யூட்டருக்கு என்ன லாங்குவேஜ்லாம் புரியுன்றதெல்லாம் நம்ம பேசவே இல்லை. அதுக்கப்புறம் நம்ம பேசலாம். இந்த கோடிங் பண்ணி என்ன பண்ண போகிறோம்? சரி, கம்ப்யூட்டருக்கு என்ன லாங்குவேஜ் புரியும்? யாருக்கா ஐடியா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். கம்ப்யூட்டருக்கு வந்து என்ன லாங்குவேஜ் புரியும்? ஆப்வியஸாக நம்ம சின்ன வயசுலேருந்து படிச்சிருக்கோம். 0 1 தவிர அதுக்கு வேறு எந்த லாங்குவேஜுமே தெரியாது. இப்போ குவாண்டம் கம்ப்யூட்டர்லாம் வந்துருச்சு. கியூபிக்ஸில் வரப்போகுது 0 0 1 1 இல்லை 1 1 0 0 இந்த மாதிரி கியூபிக்கில். ஸோ கியூபிக்னா 3ன்னு அர்த்தம் இல்லையா? இப்போ லெட்ஸே அது வந்து 1 1 0வாக இருக்கலாம், இல்லை 0 0 1ஆக இருக்கலாம். ஸோ இது வந்து கியூபிக்ஸ். நம்ம இப்போதைக்கு நம்ம சிஸ்டம் நம்ம வச்சுருக்க CPU லேப்டாப்ஸ்க்கு எல்லாமே 0 1 தான் தெரியும். ஓகேவா? இப்போ இந்த 0 1 வழியாக தான் நம்ம கம்ப்யூட்டர்கிட்ட பேசவே முடியும். எப்படி நம்ம வந்து வடக்குக்கு போயிட்டா ஹிந்தியில் பேசினா தான் புரியுமோ, அதே மாதிரி கம்ப்யூட்டர்கிட்ட அதோடைய லாங்குவேஜில் பேசினா தான் அதுக்கு புரியும். ஆப்வியஸாக அதானே கரெக்டு? இப்போ உங்ககிட்ட நீங்கள் ஒரு லாங்குவேஜ், நீங்கள் வந்து வேறு ஒரு ஸ்டேட்லேருந்து வந்திருக்கீங்க. நான் உங்ககிட்ட தமிழ் பேசினா புரியுமா? புரியாது. அப்போ உங்களுடைய லாங்குவேஜில் தானே நான் பேசணும். ஸோ அதனால் இப்போ நம்ம வந்து கம்ப்யூட்டர் லாங்குவேஜில் பேசி கம்ப்யூட்டர்கிட்டேருந்து ஒரு அவுட்புட்டை வாங்க போகிறோம். சரி, எது எப்படி வாங்கலான்னு பார்ப்போமா? ஸோ கம்ப்யூட்டர்கிட்டேருந்து எப்படி இப்போ நம்ம பேச போகிறோம்? சரி, ஆக்சுவலாக நம்மளுக்கு தெரிஞ்சது காமனாக, இந்த வேர்ல்டுக்கே தெரிஞ்ச காமன் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ். எல்லாராலையும் 0 1 பேச முடியாது. அது வந்து ஒரு இம்பாசிபிள், நியர்லி இம்பாசிபிள். பட் பாசிபிள் தான். சின்ன சின்ன கோடு எழுதுறீங்கன்னா 0 1 நம்ம பண்ணலாம். பட் ரொம்ப பெரிய பெரிய கோடு பண்ண போகிறீங்க அப்படின்னா
நம்மளுக்கு வந்து 0 1s பாசிபிளே கிடையாது. எவ்வளோ 0 1s எழுதுவீங்க நீங்கள்? ஓகேவா? அப்போது நம்ம வந்து இங்கிலீஷுன்றது ரொம்ப காமனான ஒரு லாங்குவேஜ். ஓகேவா? ஸ்டில் நீங்கள் ஹிந்தியில் வேறு எதாவது லாங்குவேஜில் கூட நீங்கள் கோடு எழுதலாம். அதுக்கான கம்பைலர்ஸ்லாம் இருக்குது. ஸோ நம்ம பேசிக்காக இப்போ இங்கிலீஷ்ன்ற லாங்குவேஜை மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த இங்கிலீஷ்ன்ற லாங்குவேஜை நம்ம கோடிங்க்கு யூஸ் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், கோடிங்ன்றது ரொம்ப ஈஸி தான். இங்கிலீஷ் தான் ஃபுல்லாகவே இருக்க போகுது. அதுக்கு பின்னாடி ஒரு வேலை நடக்குது, அதான் கம்பைல். அதை நம்ம பார்க்கலாம் பண்ணிட்டா. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இங்கிலீஷில் எழுதலான்னு பிளான் வச்சிட்டோம். ஆனால் கம்ப்யூட்டருக்கு வந்து 1 2 3 தான் தெரியுது. இந்த நேரத்தில் என்ன பண்ணும்? இதுக்கு நடுவில் தான் இன்கேஸ் இப்போ வந்து நீங்கள் வேற ஒரு ஸ்டேட்டுக்கு போயிட்டீங்க. எக்ஸாம்பிள் நார்த் இந்தியாவுக்கு போயிட்டீங்க. அங்கே ஹிந்தி தான் தெரியும். ஓகேவா? நமக்கு தமிழ் தான் தெரியும். இப்போது நடுவில் ஒரு டிரான்ஸ்லேட்டர் நீங்கள் யூஸ் பண்ணலாமா இந்த டைமில்? கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியும்ல. இப்போ நான் வந்து இன்னொருத்தவங்க கிட்ட பேசணும், ஒரு ஹிந்தி பீப்புள் கிட்ட நான் பேசணும் அப்படின்னா நடுவில் ஒரு டிரான்ஸ்லேட்டர் இருந்தால் ஈஸியாக முடிஞ்சிருமா வேலை? ஸோ அதே தான் இங்கேயே நடக்குது. இப்போது நம்ம கம்ப்யூட்டர் கிட்ட பேச போகிறோம் தான், ஆனால் ஸ்ட்ரெயிட்டாக பேச போகிறதில்ல, நம்மளுடைய லாங்குவேஜ்லேயே பேச போகிறோம். ஆனால் அந்த லாங்குவேஜை அந்த டிரான்ஸ்லேட்டர் வாங்கி 0 1 மாற்றி கம்ப்யூட்டர்கிட்ட புரிய வைக்க போகுது. அவ்வளோதான். அவ்வளவு தான் கோடிங். ஓகேவா? கோடிங் நீங்கள் வேறு எதுவுமே போட்டு குழப்பிக்க வேணாம். ஜாவா ஸ்கிரிப்டோ பைத்தானோ இதெல்லாம் இந்த லாங்குவேஜும் இது வரைக்கும் நான் பேசலை. அதனால் இதை போட்டு எதுவும் குழப்பிக்காது. நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்மளுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் நம்ம ஒருத்தர்கிட்ட பேச போகிறோம். அவர் என்ன பண்ணுவார்? அதை கம்ப்யூட்டருக்கு புரிகிற மாதிரி அவர் பேசிக்குவார். இவ்வளோ தான் நம்மளுடைய வேலை. இந்த நடுவில் டிரான்ஸ்லேட்டர்னு சொல்கிறோம் இல்லையா? இவங்க பேர் வந்து நம்ம கம்பைலர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், இல்லை இன்டர்பிரட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சில இன்டர்பிரட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சில ஸ்டாட்டிக் லாங்குவேஜுக்கு கம்பைலர் யூஸ் பண்ணுவாங்க, சில லாங்குவேஜுக்கு இன்டர்பிரட்டர். எக்ஸாம்பிள் பைத்தானுக்குலாம் இன்டர்பிரட்டர் யூஸ் பண்ணுவாங்க. போத்துமே யூஸ் பண்ணுவாங்க, ஜாவா ஸ்கிரிப்ட் மாதிரி லாங்குவேஜ்க்கெலாம். ஸோ நெக்ஸ்ட், இப்போ இங்கிலீஷில் பேச போகிறோன்னு சொல்லிட்டோம், டிரான்ஸ்லேட்டர் கம்பைலர்னு ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லிட்டோம். அவுட்புட் வந்து 0 1 கிடைக்க போது, அதான் கம்ப்யூட்டர்கிட்ட பேச போகுது அப்படின்றதும் பார்த்துட்டோம். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ இந்த இங்கிலீஷ் பேச போகிறோம் இல்லையா? இந்த இங்கிலீஷை எல்லாரும் இங்கிலீஷ் பேசுவாங்க, பட் எல்லாருமே கரெக்டான கிராமரில் பேசுவாங்களான்னு கேட்டால் கிடையாது. கரெக்டாக மேக் சென்ஸ் இல்லையா? எல்லாராலையுமே கரெக்டாலாம் இங்கிலீஷ் பேசிட முடியாது. வந்து எல்லாராலையுமே தமிழே கரெக்டாக பேசினாலும் கரெக்டான தூய தமிழில் தான் நம்ம பேசுகிறோமா. இங்கேருந்து சென்னையில் ஒரு தமிழ் பேசுவோம், நம்ம ஒரு பாண்டிச்சேரியில் ஒரு தமிழ் பேசுவோம், நெக்ஸ்ட்டு திருச்சியில் ஒரு தமிழ் பேசுவோம், கோயம்புத்தூர் தமிழ், இந்த மாதிரி தமிழே வந்து டிஃப்ரெண்ட்டாக பேசுகிறாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இங்கே எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்றதுனால தான் லாங்குவேஜஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லாங்குவேஜஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. இந்த லாங்குவேஜஸ்லாம் காமனாக ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுதான் வந்து சின்டாக்ஸ். சின்டாக்ஸ்னால் ஒன்றுமே இல்லை, சிம்பிள் தான். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். இங்கே ஒரு ஸ்டேட்டில் ஒரு மாதிரி தமிழ் பேசணும்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா? இப்போ அந்த தமிழ் எல்லாத்தையுமே ஒரே மாதிரி தான் பேசணும்னு சொல்கிறாங்க இங்கே. அவ்வளோதான். இதுக்கு பேர் தான் சின்டாக்ஸ். ஓகே, சின்டாக்ஸ்னால் நெக்ஸ்ட் மறக்கவே கூடாது. எல்லாருமே காமனாக ஒரே லாங்குவேஜாக யூஸ் பண்ணணும், ஒரே மாதிரி தான் எல்லாருமே யூனிஃபார்மாக இருக்கணும் அப்படின்றதுனால தான் சின்டாக்ஸ் அப்படின்ற ஒன்று எடுத்துகிட்டு வந்தாங்க. சரி, இது எல்லா லாங்குவேஜுக்குமே காமன். அதனால தான் நான் காமனாக சின்டாக்ஸை மட்டும் பற்றி பேசுகிறேன், லாங்குவேஜ் பற்றி நான் பேசலை. ஸோ லாங்குவேஜ் டிபெண்ட்ஸ் அப்பான் லாங்குவேஜ். சின்டாக்ஸுன்ற வேர்டு தான் காமன், ஆனால் ஒரு லாங்குவேஜுக்கும் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். ஓகேவா? எக்ஸாம்பிள் வந்து ஸ்டாட்டிக் டைப் லாங்குவேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து நீங்கள் டேட்டா டைப்ஸை முன்னாடி போடணும். ஸ்டில் டேட்டா டைப்ஸை பற்றி நான் கவர் பண்ணல, ஃபியூச்சர் வீடியோஸில் கவர் பண்ண போகிறேன். பட் நம்ம சில பேருக்கு தெரிஞ்சவங்களுக்கு அதை புரிஞ்சுக்கோங்க. டேட்டா டைப்ஸ் போட வராங்க. சில லாங்குவேஜஸில் அப்படிலாம் கிடையாது, டேரெக்டாக வந்து லெட் யூஸ் பண்ணி கொடுக்கணும், நம்ம ஒரு வேரியபிளை இன்ஸ்டான்ஷியேட் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஒரு லாங்குவேஜஸ்க்கும் இன்னொரு லாங்குவேஜஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் வேரி ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன லாங்குவேஜ் பார்க்க போகிறோம்? இப்போ நம்ம யூடியூப் சேனலில் என்ன லாங்குவேஜஸ் பார்க்க போகிறோம்? அதாவது டெக் ஆஃப் டவுனில் ஆப்வியஸாக வந்து ஜாவா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் டைப்டு லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பார்க்கும் ஜாவா. இந்த மாதிரி சி இருக்குது, C++ இருக்குது, நெக்ஸ்ட்டு C# இருக்குது, ஜாவா ஸ்கிரிப்ட் பைத்தான், ரூபி
இன்னும் எக்ஸெட்ரா இன்னும் என் நம்பர் ஆஃப் லாங்குவேஜஸ் இருக்குது. ஸோ எர்லாங்கு இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜஸ் இருக்கு இல்லையா. நம்ம என்ன பார்க்க போகிறோம், நம்ம ஜாவா பார்க்க போகிறோம். ஸோ ஜாவா ஏன் பார்க்க போகிறோன்றதை நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட் வீடியோலேயே பார்த்தாச்சு. ஸோ அதனால் நான் ரிப்பீட் பண்ண போகிறது கிடையாது. நெக்ஸ்ட்டு இந்த ஜாவாவில் எப்படி எப்படிலாம் சின்டாக்ஸ் இருக்க போகுது. நான் சொன்னேன் இல்லையா, இது ஒரு ஸ்ட்ரிக்ட் டைப் லாங்குவேஜ். ஜாவோடைய ஆர்கிடெக்சர் பார்த்துடலாமா. ஜாவா எப்படி ஒர்க் ஆகுதுன்றத ஒரு ஆர்கிடெக்சர் ஓவர் வியூவாக பார்த்துட்டு ஜாவாக்குள்ளே ஜம்ப் ஆகலாம். ஓகேவா. சரி, ஜாவா இது யார் ஃபஸ்ட்டு பண்ணது? இது வந்து சன் மைக்ரோ சிஸ்டம் அப்படின்ற ஒரு கம்பெனி பண்ணாங்க. சன் மைக்ரோ சிஸ்டம். ஓகேவா. இது ஒரு சயின்டிஸ்ட் தான் பண்ணாங்க. ஸோ அந்த சயின்டிஸ்டோட நேம் எனக்கு ஞாபகம் இல்லை, நீங்கள் இன்னும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த மைக்ரோ சிஸ்டம்லேருந்து ஜாவாவை ஒராக்கல் வாங்கிட்டாங்க. அதில் ஒராக்கல் கேள்விப்படாதவங்க போயிட்டு இன்டர்நெட்டில் செக் பண்ணி பாருங்கள் ஒராக்கல்னா யார் அப்படின்ட்டு. ஸோ ஒராக்கல்ன்றவங்க டேட்டாபேஸ் கம்பெனி. ஸோ நெக்ஸ்ட் ஜாவாவே அவங்க வந்து வாங்கிட்டாங்க. இப்போ அஃபிஷியலாக ஒராக்கல் கிட்ட தான் ஜாவா இருக்குது. இதை மட்டும் கிளியராக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதுதான் ஜாவா வந்து க்ரியேட் பண்ணப்பட்டது எந்த கம்பெனிக்கிட்டேருந்து இப்போ எந்த கம்பெனிக்கிட்ட இருக்குன்றது வரைக்கும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ஜாவோடைய ஆர்கிடெக்சர். சரி, ஜாவா ஆர்கிடெக்சர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எல்லா ஆர்கிடெக்சரோட. ஏன் அப்படின்னா இதில் ஒரு மெயினான 3 காம்போனன்ட் இருக்கும். ஸோ மெயினான ஒரு 3 காம்போனன்ட். சரி, ஃபஸ்ட் காம்போனன்ட் என்னென்னு பார்த்துருவோமா. ஃபஸ்ட் காம்போனன்ட் JVM, ஜாவா விர்ச்சுவல் மிஷின். ஸோ இந்த ஜாவா விர்ச்சுவல் மிஷினுக்கு வரத்துக்கு முன்னாடி நம்ம ஜாவா ரன்டைம் என்விரான்மெண்ட்டை பார்த்துருவோம். JRE ஜாவா ரன்டைம் என்விரான்மெண்ட். உங்களுக்கு தெரியுதா எதனால் இந்த லாங்குவேஜஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம், நம்ம எதுக்காக இந்த லாங்குவேஜ் ஜாவாவை சூஸ் பண்ணியிருக்கோம், ஜாவான்றதுல எதுக்காக இந்த லாங்குவேஜஸ்லாம் சூஸ் பண்ணுறோம். இந்த லாங்குவேஜஸை நம்ம இந்த ப்ரோக்ராம் எழுதுறதுக்காக தான் சூஸ் பண்ணியிருக்கோம். வேறு எதுக்காகவும் நம்ம சூஸ் பண்ணல. இந்த ப்ரோக்ராம்ஸை எழுதி நம்ம ஒரு அவுட்புட் எடுக்க போகிறோம். ஓகேவா. அதெல்லாம் நம்ம லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். இந்த சில லாங்குவேஜஸ் வந்து சில சிஸ்டமுக்கு நம்ம யூஸ் பண்ணுற போகிற சிஸ்டமுக்கு ஒத்து வராது. அதெல்லாம் வந்து நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம். பட் இப்போ நம்ம ஒரு லாங்குவேஜஸ் எதுக்கு சூஸ் பண்ணுறோம், ஒரு அவுட்புட் எடுக்குது. ஆஸ் அ பேசிக்காக இப்போ அதான் நம்மளுடைய கோல். ஓகேவா. JVM JRE. தேர்ட் வந்து ஜாவா டெவலப்மெண்ட் கிட்டு. இதை காம்போனண்ட்டாக கன்சிடர் பண்ண வேணாம், இது ஒரு கிட்டாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஜாவா டெவலப்மெண்ட் கிட் JDK. ஓகேவா. நெக்ஸ்ட் JVM ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாட்டு. JRE அதோட இன்ட்ரெஸ்டிங்கான பாட்டு. ஸோ இதோட ஆர்கிடெக்சர் எப்படி இருக்குன்றதை பார்த்துலாமா. ஃபஸ்ட்டு JVM JRE இதுக்கு மேலே தான் JDK, ஜாவா டெவலப்மெண்ட் கிட். சரி, இந்த JVMனா என்ன, JREனாங்க, JDKனா என்ன? இப்போது நான் சொன்னேன் இல்லையா, ஒரு கோடு வந்து நீங்கள் எழுதிட்டீங்க. ஒரு ப்ரோக்ராம் எழுதினதுக்கப்புறம் ஒரு ப்ரோக்ராம் எழுதியாச்சு. இந்த ப்ரோக்ராம் வந்து கம்ப்யூட்டருக்கு புரியணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நடுவில் ஒரு டிரான்ஸ்லேட்டர் வச்சுருக்கோம் இல்லையா. ஒரு டிரான்ஸ்லேட்டர் நம்ம வச்சுருக்கோம். இந்த டிரான்ஸ்லேட்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதை நம்ம ஆக்சுவலாக ஒரு சோர்ஸ் கோட் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். சோர்ஸ் கோட், இது ஒரு சோர்ஸ் கோட். ஓகேவா. இந்த சோர்ஸ் கோடை வாங்கி இங்கே கம்பைல் பண்ணுவோம். 0 1 மாற்றும். 0 1 மாற்றி நெக்ஸ்ட்டு பைட் கோடாக சேஞ்ச் பண்ணோம். இங்கே தான் JITலாம் வரும். ஸோ அதெல்லாம் நம்ம JIT கம்பைலர்னால் என்னென்னு பார்க்கலாம். இங்கே பைட் கோடாக மாற்றும். ஸோ கம்பைலர் என்ன பண்ணதுன்னு பார்த்தாச்சு. கம்பைலருன்றது வந்து டிரான்ஸ்லேட் பண்ண போகுது. டிரான்ஸ்லேட் பண்ணது பைட் கோடாக மாற்ற போகுது. ஓகேவா. ஸோ பைட் கோடு வந்து மெஷின் கோடுன்னு கூட சொல்லலாம். மெஷின் கோட் அப்படின்றது கூட சொல்லலாம். சப்போஸ் இதில் புரியல அப்படின்னா நான் வந்து ஜாவாவுடைய பிளேலிஸ்ட்டில் இன்னும் இன்டெப்த்தாக வேணால் நான் போட ட்ரை பண்ணுறேன். நீங்களும் சர்ச் பண்ணி பாருங்கள். சர்ச் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். நான் சொல்கிறத அப்படியே பிளைண்டாக எதுவும் நம்ப வேணாம். நீங்கள் வந்து இதை எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்றத நீங்கள் ஒரு வாட்டி இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா. நான் சொல்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணுறதை விட்டு அதுவும் ட்ரை பண்ணுங்க. நான் உங்களுக்கு ரெஃபரன்ஸோடு காட்டுறேன் நான் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரி. ஓகேவா. நெக்ஸ்ட்டு
இங்கே கம்பைல் ஆனோடனே பைட் கூட மாறுது. இங்கே என்ன நடக்குது? ஜேஆர்இ. இந்த ஜேஆர்இ எதுக்காக? இப்போது இந்த பைட் கூட மாறிடுச்சு இல்லையா, இதுக்கு சில டிபெண்டன்சிஸ் தேவை. அதாவது இப்போது நான் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் போயிட்டேன், எனக்கு ஃப்ளவர் டெக்கரேஷன் பண்ணிட்டேன். இந்த ஃப்ளவரை நான் வேறு யார்கிட்டயே வாங்கணும் இல்லையா? நானே ஃப்ளவரை வந்து கார்டன்லேருந்து எடுத்துகிட்டு வர முடியாது. நான் ஒரு டெக்கரேட்டர் தான். நான் வந்து ஆக்சுவலாக ஃப்ளவரை ப்ரொடெக்ட் பண்ணல. நான் வந்து ஃப்ளவர் வந்து நானே கார்டனில் போட்டு வளர்க்கல, நானே இன்னொருத்தர்கிட்ட இருந்து தான் வாங்கணும் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இங்கே ஜேஆர்இன்றது வந்து ஒரு கார்டன் மாதிரி. அவர்கிட்டேருந்து நமக்கு தேவையான பொருளை நாட் ஃபார் கார்டன் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல வேணாம், அவர் ஒரு ஹோல்சேல் ரிட்டைலர் மாதிரி, ஹோல்சேல் மாதிரி வச்சுக்கலாம். அவர் ஒரு ஹோல்சேல், அவர்கிட்டேருந்து நம்ம தேவையான விஷயத்த வாங்கி நம்ம இந்த மேரேஜ் ஃபங்க்ஷனை இன்னும் எக்ஸிக்யூட் பண்ணுறோம். இந்த மேரேஜ் ஃபங்க்ஷனில் இருக்கிற டெக்கரேஷன் ப்ராப்பர்ட்டிஸை இன்னும் என்கரேஜ் பண்ணுறோம். அதாவது இவர்கிட்ட இந்த எக்ஸாம்பிள், இந்த ஜேஆர்இ கிட்டேருந்து சம் கோடை வாங்கி இந்த ஜேவிஎம் ரன் பண்ணும். ஓகேவா? ஸோ இந்த ஜேஆர்இ ஜேவிஎம் வந்து ஸ்டார்டிங் எடுத்தோடனே யாருக்குமே புரியாது, ஈவன் எனக்குமே புரியலை. ஸோ இதில் புரியல அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. நான் வந்து உங்களுக்கு எல்லாத்தையுமே எடுத்தக்கப்புறம் கிளாஸ் எடுக்க ஊப்ஸ் கான்செப்ட் எடுக்கும்போது இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் சொல்லுவேன் கண்டிப்பாக. எங்கே போய் ஜேவிஎம்குள்ளே கிளாஸ் லோடர் இருக்குது, ஸ்டாக் மெமரி, ஹீப் மெமரிலாம் எப்படி க்ரியேட் ஆகுது, அதை முதற்கொண்டா நம்ம சொல்லலாம். பட் இங்கே ஜேஆர்இ ஜேவிஎம்னா என்னன்றது மட்டும் ஒரு பேசிக்காக பார்த்துடலாமே. உள்ள இன்டெப்த்தாக போத வழி இப்போது போனாலுமே உங்களுக்கு புரியவே புரியாது. ஓகேவா? இது ஜாவாக்குள்ளே இருக்கிற ஆர்கிடெக்சர். எப்படி நம்ம வீட்டுக்குள்ளே வந்து ஒரு ரூமோ ஒரு கிச்சன் ஒரு ஹால் எப்படி இருக்கோ அந்த எடுக்கும்போது நான் இன்டெப்த்தாக உங்களுக்கு நான் எடுக்கிறேன். ஓகேவா? ஒன்றும் பிரச்சனை சொன்னோம் இல்லையா? இது வரைக்கும் நம்ம நோட்ஸ்லேயே தான் பார்த்துட்டு இருந்தோம். ப்ரோக்ராம்னு ஒன்று கொடுப்போம், அந்த ப்ரோக்ராம் வந்து ப்ரோக்ராமாக இன்புட் கொடுப்போம், அது கம்ப்யூட்டர் வந்து நம்மளுக்கு ஒரு அவுட்புட் கொடுக்க போகுது, இதுக்கு நடுவில் ஒரு கம்பைலர் இருக்க போகுது அப்படின்ற விஷயத்த நம்ம பார்த்தோம். இப்போ ஆக்சுவலாக நம்ம வந்து கோடில் பார்க்கலாம். ஓகேவா? சரி, இது எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்ற விஷயம்லாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம கோடிங்கை தொடறதுக்கு முன்னாடி ஒரு இன்புட் அவுட்புட் கொடுக்கும்னு நம்ம ஒரு ப்ரோக்ராம் சொன்னோம் இல்லையா, அதை எப்படி கொடுப்போம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இன்னும் சிம்பிளான ஒரு விஷயம் தான் பண்ணியிருக்கேன். ஹெலோன்ற ஒரு வார்த்தையை கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். இந்த ஹெலோ அப்படின்ற ஒரு இன்புட்டை கொடுத்துருக்கேன். இது ஒரு இன்புட். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு அவுட்புட்டாக ஒன்று கொடுக்க போகுது, நான் இதை ரன் பண்ணி விடுறேன். ஓகேவா? ஸோ நான் ரன் பண்ண உடனே எனக்கு ஹெலோன்ற ஒரு அவுட்புட் கொடுத்துருக்கு. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து டேக் ஆஃப் டவுன். ஓகேவா? ஸோ நான் ரன் பண்ணும்போது எனக்கு அது அவுட்புட்டாக டேக் ஆஃப் டவுன் அப்படின்றது. ப்ரோக்ராம்னா என்னென்னு புரிஞ்சிச்சா? ப்ரோக்ராம்னா ஒன்றும் இல்லை, ஒரு இன்புட் கொடுக்குறோம், ஒரு அவுட்புட்டு கெட் பண்ணுறோம். இதே தான் கொஞ்சம் அட்வான்ஸாக போனதுக்கப்புறம் நம்ம கொடுக்குற இன்புட்டே கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜி பண்ணி கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயம்லாம் வரப்போகுது. பட் இப்போதைக்கு உங்களுக்கு புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ப்ரோக்ராம் எழுத போகிறோம், அந்த ப்ரோக்ராமுக்கு நம்ம ஒரு இன்புட் கொடுக்க போகிறோம், அந்த ப்ரோக்ராம் நமக்கு திருப்பி ஒரு அவுட்புட் கொடுக்க போகுது, அவ்வளோதான். ஸோ இவ்வளோதான், இதுதான் லாஸ்ட்டு. இதுக்கப்புறம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வேரியபிள்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம ஸ்டைலில். ஸோ வேரியபிள்ஸை நான் கிளியராக இன்னும் எடுக்கிறேன். ஸோ வீடியோஸ் எதாவது உங்களுக்கு நடுவில் இன்டரப்ட் ஆகிற மாதிரி இருந்தால் அப்படின்னா ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோலேருந்து நம்ம இன்னும் கிளியராக எடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோலேருந்து பார்க்குறது, இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ண தான் நான் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இவ்வளோ நாள் எனக்கு வந்து இந்த கம்ப்யூட்டரை நான் வெளியே தான் பார்த்துருக்கேன். இப்போ தான் நான் இன்டெப்த்தாக உள்ள பட்டன் ஆன் பண்ணால் தான் என்னென்ன நடக்குதுன்றதெல்லாம் நான் பார்க்குறேன் அப்படின்ற சொன்னீங்க அப்படின்னா மேக் ஷூர் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஒரு லைக் கொடுத்துருங்க, ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்சால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய்.